அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஏப்பா நிகழ் இதெல்லாம் எடுத்துருப்பாயா? வரும்போது நான் ப்ளூ அண்ட் ப்ளூவில் இருக்கேன். என்னப்பா நீ ஏன் ப்ளூ அண்ட் ப்ளூவில்? ஓ ஏன்ப்பா என்ன மறைக்கிற? ரெண்டு பேரும் ப்ளூ அண்ட் ப்ளூவில் இருக்குமே, எப்பட்றா அப்படி? நான் மாற்றுவேன் நீ மாற்றுவேன், நான் மாற்றிட்டு வந்துட்டான். உன் தொல்லை தாங்கலப்பா. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதுவுமா என்னுடைய எங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சிம்ரன் வந்து நட்புக்காக படத்துக்கு பார்த்தது. நட்புக்காக மீன்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். எஸ், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தில் நடிக்க போகும்போது. நல்ல ஒரு ஜாலியான யூனிட், ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர். பட் வந்து பிரசாந்துக்கு தான் தெரியும், நல்லா ஜாலியாக பேசிட்டே இருக்கோம். அப்படின்னாருன்னா அவங்க அப்பா வர்றாருன்னு அர்த்தம். அப்படின்னா ஸோ மகனாக இருந்தாலும் அந்த இயக்குனர் அப்படின்ற ஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பயப்படணுன்றதை இன்னும் காப்பாற்றிட்டு இருக்காரு பாருங்க. இப்போல்லாம் யார் டைரக்டருக்கு பயப்படுறாங்க? டைரக்டருங்க தான் பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது 2-3 பஞ்சு ஆளாளுக்கு சொல்லுங்கப்பா. அது வந்து வைரல் ஆகி படம் அந்தகன் தெரியும்ல எல்லாருக்கும். ஸோ நிறைய அனுபவங்கள் அந்த படத்தில். யோகி பாபு, ஊர்வசிக்கு நான் வந்து ராட்சசின்னு தான் பேர் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை விட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ தான் பார்க்குறேன், எல்லாரையும் சாப்பிட்டு போகிற. அதான் வனிதா சொல்லிச்சு, சார் என்ன சார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தேன், நீங்கள் வந்து ஒரு லுக்கு ஒன்று விட்டுட்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. தியாகராஜன் சார் ஒரு ஷாட்டில் நடிச்சிருக்காரு போல் இருக்கு. அப்படி அந்த ஒயிட்டு முடிக்கும் அதுக்கும் இப்போ ஃபாரினர் மாதிரி அப்படி ஒரு லுக்கு. ஸோ இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிற இந்த அனுபவம் வந்து அப்படியே தொடரணும். ஆஃப்டர் ரிலீஸும் தொடரணும். ஒரு சக்ஸஸ் பார்ட்டியும் இருக்கணும். ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு, நான் முதல்ல வெளியில் கிளம்பணுங்கிறதுக்காக என்ன பேச கூப்பிட்டாங்க. நான் வந்துட்டேன். சார், ஆல் தி வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது மூலிமா எல்லா ஏரியாவும் ஓடிடி அவனும் போட்டி போட்டுட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார். ஐம் சாரி டு ஸ்பிளிட் த சீன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. எல்லாருமே நண்பர்கள் தான். நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தியாகராஜன் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 25 வருஷமாக 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்குது. சாங்ஸ் ரொம்ப நல்ல சாங்ஸு. செட்டு ஆர்ட் டைரக்டர் கண்டிப்பாக சொல்லணும், அவ்வளோ அழகாக செட்டு போட்டு கொடுத்துருந்தாரு. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6-8 ஹவர்ஸ்க்குள்ளே முடித்த பாடல் தான் அது. அண்டு சாங் வந்து சுட 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 தான் சந்தோஷ் நாராயண் சார் வந்து எங்களுக்கு கொடுத்து 2 மணிக்கு வருதுன்னா 4 மணிக்கு ஷூட் ஆரம்பிப்போம். அது மாதிரி நல்ல நல்ல சாங்ஸு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக பிரசாந்தை பற்றி சொல்லணுன்னா, பியானம் வந்து ஆல்ரெடி கற்றுருந்தார். பட் அந்த பாட்டு பாடும் போதே அந்த பாட்டும் அந்த பியானத்தில் வாசிச்சுட்டே பண்ணும்போது அது ஒரிஜினலாகவே இருந்தது அந்த ஷூட்டிங் பண்ணும் போதும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேமராமேன் சார் சொல்லவே வேண்டாம். எத்தனையோ வருஷம் அவரும் என்னோட எத்தனையோ வருஷங்கள் ஃப்ரெண்ட். அசிஸ்டண்டாக இருந்ததுலேருந்து நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக தியாகராஜன் சார் இஸ் அ வெரி குட் டைரக்டர். கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி சக்ஸஸ் பார்ட்டிக்கு கூப்பிடணும் கண்டிப்பாக. அண்ட் சிம்ரன் சொல்லவே வேண்டாம், பியூட்டி. அண்ட் பிரசாந்த் இஸ் அ டேலண்டட் ஆர்டிஸ்ட், டாப் ஸ்டார். எப்பயுமே ஆல்வேஸ் இஸ் அ டாப் ஸ்டார் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். கேஎஸ் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் வந்து அந்தகன் ஈவெண்ட் வச்சு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பத்திரிகையாளர் நண்பர்களை வந்து ரொம்ப நாள் கழித்து நான் பார்த்தேன். அந்தகன் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத படம். தியாகராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா சினிமாவில் வந்து எல்லாரையுமே மரியாதையாக நடத்துகிற ஒருத்தரை வந்து நான் முதல்ல பார்த்ததுன்னா அது ரஜினி சாருக்கு அப்புறம் தியாகராஜன் சார் தான். எல்லாரையுமே ஒரு சின்ன ஒரு செட் அசிஸ்டன்ட் முதல் கொண்டு
ஒரு பெரிய ஆர்ட் டைரக்டர் இல்லை ஒரு பெரிய டெக்னீஷியன் இல்லை அவருக்கு கீழே இருக்கிறவர் ஒரு ஓட்டுநர் முதற்கொண்டு எல்லாரையுமே சமமாக நடத்தினார். அவரோட ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும், ஒரு குடும்பமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் அவர் கூட உட்கார வச்சு சாப்பிட வைப்பார், திடீர்னு வாங்க போகலான்னு சொல்லுவார். இங்கேருந்து பாண்டிச்சேரி ஷூட்டிங் அப்போது என்ன வந்து நான் ஒரு பெரிய நடிகர்லாம் கிடையாது, சாதாரண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் தான். ஆனால் அவரோட அக்கறை அன்பு எவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா பாண்டிச்சேரி வந்துட்டு திரும்ப முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் கேட்டார், சார் உண்மையிலே நீங்கள் தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு பொக்கிஷம் சார். அதுக்கப்புறம் பிரசாந்த் சார்லாம் 2 தியாகராஜன் சார் மடங்கு. அவர் வந்து அப்பா ஸ்க்ரீனில் மட்டுமே பார்த்த பிரசாந்த் சார் வந்து நேரில் பார்த்தப்பறம் அவர் இவ்வளோ பணிவாக இருக்கார், இவ்வளோ அன்பாக இருக்கார், எல்லாருக்கிட்டையுமே அன்பாக இருக்கார். அது ஒரு பெரிய ஆச்சரியம். அவர் இன்றைக்குமே அந்த ஹீரோவாக தான் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் அவர் மிகச்சிறந்த மாமனிதர். அந்தகன் படத்திற்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி. அடுத்ததாக கலை இயக்குனர் செந்தில் ராகவன். வணக்கம், நான் செந்தில் ராகவன், ஆர்ட் டைரக்டர். இந்த படத்தோட முதல்ல எல்லாருக்கும் மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு கமிட் ஆகும்போது கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது. ஏன்னா ஒரு ஆர்ட் டைரக்டர் கூட நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்றது தானே. சார் வந்து ஆல்ரெடி ஒரு ஆர்ட் டைரக்டர், அவர்கிட்ட நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்னு ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள ஒரு 2 நாள் 3 நாள் போக அவர் என்னோட ஒர்க்கு எதுவுமே உள்ள தலையிடல. அவரோட ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ரவி சார் ஆகட்டும், டைரக்டர் சார் ஆகட்டும், எனக்கு என்ன தேவையோ அது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கறது ரொம்ப கம்ஃபர்டான ஜோனில் ஒர்க் பண்ண ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் பிரசாந்த் சார் எங்கே இருந்தாலும் என்னை கூப்பிட்டு அதை பாராட்டிட்டு ப்ரைஸ் பண்ணி அனுப்புவார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படம் தேங்க்ஸ் டு ஆல். நன்றி. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளா எங்க பார்த்தாலும் அந்தகன் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு காதுல. அவர் கண்ணுக்கு தெரியல, ஆனா காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அது நம்ம டெக்னீஷியன் சைட்லயும் சரி, சினிமா சைட்லயும் சரி, பப்ளிக் சைட்லயும் பிரமாதமா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு, பாசிட்டிவா ஒழிச்சுட்டு இருக்கு. அது கண்ணெதிர்க்க பார்த்தேன். உண்மையிலேயே பிரசாந்த் அவர்கள் இந்த படத்துல யோகி பாபு சொன்ன மாதிரி லக்கி மேன் தான். நான் இந்த படத்துல லக்கி மேன் ஒரு படத்துல ரிலீஸ் ஆனேன் கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த லக்கி மேனை கண்ணெதிர்க்க பார்த்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பாசிட்டிவ் வைபோட பாக்குறாங்க. ஒரு பிரசாந்த்ங்கிற ஒரு கேரக்டரை நடுவுல உண்மையா சொல்ல இடைவெளி இருந்தது, ஓகே. ஆனா நீங்க எப்ப வருவீங்கன்னு சாதாரணமா சின்ன பசங்க ட்ரெண்டிங்ல இப்ப இருக்கிற 90 கிட்ஸ் வரைக்கும் ட்ரெண்டிங்ல எல்லாருமே பிரசாந்த் சார் எங்க அம்மா உங்களோட ஃபேன் சார் உங்களோட பாட்டுலாம் பார்த்துருக்கேன் சார், உங்க படம் பார்க்கலனாலும் உங்க பாட்டுலாம் பார்த்துருக்கேன் சார், பிரமாதமா இருக்கும் சார். எவ்வளவு பாசிட்டிவா பேசுறாங்கன்னாக்கா இந்த மனுஷன் சினிமால ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். வளர்ப்பு அப்படி அவ்வளவு ஒரு பாசிட்டிவ். யாருக்கிட்டையுமே ஒரு நடிகை இத்தனை வருஷமா இத்தனை ஈட்டு கொடுத்து கூட அந்த ஒரு நடிகன்ற ஒரு திமிரே இல்லாம ஒரு நார்மல் ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ எங்க போனாலும் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஏன் அவரை பாசிட்டிவா பாக்குறாங்க? வளர்ப்பு அப்பா. அதுக்கேற்ற மாதிரி கூட போட்டிருக்க ஆர்டிஸ்டுங்க என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் யாருக்கிட்டையுமே அந்த ஒரு நடிகைங்கிற ஒரு திமிரே கிடையாது. கணியன் எடுத்துக்கோங்க, ஒரு அப்பா அண்ணன் அப்பா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் இருப்பாங்க. அவர் செலக்ட் பண்ற ஆளுமே பாசிட்டிவான ஆள் தான் செலக்ட் பண்ணுவாரு. அதனால இந்த அந்தகனே ஒரு பாசிட்டிவான ஒரு டீம்னு சொல்லலாம். எவ்வளவு சந்தோஷம். கண் எதிர்க்க பார்த்தேன். நான் மதுரை போனேன், திருச்சி போனேன், நாமக்கல் போனேன், கோயம்புத்தூர் போனேன். எங்க பார்த்தாலும் அவ்வளோ ரிசீவ், அவ்வளோ மரியாதை. யாருமே கிட்டத்தட்ட சாரி டு சே திஸ், கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு ஒரு 2 hours லேட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரும் ஏன் லேட்டா வந்தேன்னு கூட கேட்கல. ஏன்னா நடுவில் ஒரு டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். அவ்வளவு பேரும் சாப்பிடாம வெயிட் பண்ணி பிரசாந்த பார்க்கணும்னு வரும்போது பிரசாந்த் ஆரவாரம் அப்படி வந்தாங்க. சிம்ரன் நடுவில் வந்தாங்க, இன்னும் வேற லெவலில் கலக்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவான ஒரு பொண்ணு. என்ன பாசிட்டிவ் அப்படியே எப்படி பார்த்தோமோ அந்த ஓ சோனா பெசனகல் ஓ சோனா சாங் வரும்போது யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு அப்படியே இருக்குது. அன்னைக்கு பார்த்தேன். You remember that in Besanagar is what happened that how long in Wally? You remember that day you and Jyotika? இல்ல ஐயோ பாத்தீங்க தமிழ் மேல இருக்க அக்கறையை பாத்தீங்களா? அன்னைக்கு பார்த்த சிம்ரன் அப்படியே இருக்கு. இன்னைக்கும் ஜாலியா நாங்க போன இடத்துல எல்லாம் ஜாலியா எல்லாரும் கூட பேசிக்கிட்டு வைப் மேல பிரசாந்த் சார், சிம்ரன், பிரியா என்ன சொல்றீங்க? என்ன படத்துல கலக்குன்னு கலக்கி வச்சிருக்காங்க. ஆனா சிம்பிளா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது என்னவோ தெரியாதுங்க. தியாகராஜன் சார் பார்த்தானா எல்லாரும் ஒரு பயப்படுவாங்க. வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் உட்கார்ந்தா ஒரு பயப்படுவாங்க. உண்மையா, அதாவது ஆர்டிபிஷியலா அந்த பின்னாடி போய் திட்ட மாட்டாங்க. உண்மையிலேயே அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கு, அந்த மாதிரி ஒரு மனுஷன். அதுக்கு தகுதியானவர் தான் தியாகராஜன் அண்ணன். எல்லாரும் பாத்தீங்களா, யாரை பார்த்தாலும் பாருங்க உண்மையா ஒரு மதியா கொடுப்பாங்க.
அதுக்கேற்ற மாதிரி ஒரு லுக்லேயே முடிச்சு வர கதை, அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு லுக்கு போட்டீங்க, அது லுக்காது. இன்டர்நேஷனலில் ஃபாரின்ல இருக்க வில்லன் கூட அப்படி பார்க்க மாட்டாங்க. என்ன லுக்கு, அது அமைப்பு, அது மாதிரி ஒரு அமைப்பு. அந்த வெள்ளை தாடியும் வெள்ளை ட்ரெஸ்ஸும் வேற லெவல். அவர் படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரசாந்த் சார் பண்றாரு, அவரும் பண்ணிட்டு இருக்கணும் கூடயே. அதான் எனக்கு சந்தோஷமே. டைரக்ஷன் பண்றதோட அவர் ஃபுல்லா நடிக்கணும். ஒரு ஹீரோவா இப்ப ட்ரெண்டிங்ல இஸ் கேப்பபிள் டு டு ஆல் தோஸ். பிரசாந்த் ஜி இஸ் இப்ப ஓகே. அதனால திருப்பி சொல்றேன், இந்த அந்தகன் ஒரு பாசிட்டிவான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது பிரசாந்த் சார், வேற லெவலில் ஹிட் ஆகும், டவுட்டே கிடையாது. நான் இந்த ட்ரைலரை பார்க்கல, இப்போ போட்ட ட்ரைலர் அவ்வளோ பிரமாதமா இருந்தது. லேட்டஸ்டா இப்போதான் இந்த ட்ரைலரை பார்க்குறோம். ஐயோ, அந்த படத்துல இவ்வளோ விஷயம் இருக்கா, நாங்கள் இப்படி நானே படம் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் வேற லெவலில் போகும், டவுட்டே கிடையாது. மீண்டும் மீண்டும் இனிமேல் பிரசாந்த்ஜியோட படம் வந்துகிட்டே இருக்கும், டவுட்டே கிடையாது. இந்த டீமுக்கு நான் நன்றி, தியாகராஜன் சாருக்கு, இந்த டீம்ல நடிச்சவங்களுக்கு, சப்போர்ட் பண்ற நீங்க எல்லாருக்கும் தலை வணங்குறேன். இந்த படம் ஹிட் ஆகும், நோ டவுட் அபவுட். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி டுடே இஸ் அ வெரி ஹாப்பி டே, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. பிகாஸ் நான் டைம் அண்ட் அகெயின் சொல்லியிருக்கேன், த்ரூ மை லைஃப் இன் த பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் டைம்ஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நின்னீங்க. இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு. எஸ்பெஷலி அந்தகன் நிறைய பேசியிருக்கேன், நிறைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு லவ் பிரசாந்துக்கும் அங்கிளுக்கும் அவ்வளோ லவ் இருக்குது, சுற்றி அவ்வளோ இருக்குது. ஐ ஜஸ்ட் டோல்ட் பிரசாந்த், ஆக்சுவலி நாங்கள் உள்ளே வரும்போது எனக்கு திடீர்னு தோணுச்சு, தெர் இஸ் ஒன் இங்கிலீஷ் சிட்காம் சீரியல் ஒன்று, இட்ஸ் வெரி பிக் சூப்பர் ஹிட், எவ்ரிபடி லவ்ஸ் ரேமண்ட் அப்படின்றது பேர். ஐ செட் சீரியஸ்லி, எவ்ரிபடி லவ்ஸ் பிரசாந்த், தேர் இஸ் நோ ஹேட்டர்ஸ், absolutely no haters, and you deserve it. So very happy to be here. And Simran and I also go long way back, and she's absolutely stunning and gorgeous as ever, even better. So yeah, Priya is one very sweet kid that I met recently. And of course ellarum மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே happy to be here. And கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய blockbuster hit of this year கண்டிப்பாக ஆகும். I'm also waiting to watch. கண்டிப்பாக தியேட்டர்ஸ்க்கு ஆக்சுவலி ஃபைனலி அந்தகன் ரிலீஸ் லேட் ஆகுது. இதெல்லாம் போய் அந்தகன் 15th வர வேண்டியது சீக்கிரமாக லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும். 9th August இன் தியேட்டர்ஸ். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக நம்ம படத்தை அனௌன்ஸ் பண்ணிடலாமா சார்? நான் சார் கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஒரு தமிழ் பொண்ணாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், 5 இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு ப்ராப்பர் வில்லேஜ் பொண்ணாக இது வரைக்கும் நான் நடிச்சது கிடையாது. ஸோ சார் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி இவர் வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு. வேணா அதை கம்பைன் பண்ணிக்கோங்க. பட் எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஜஸ்ட் ஹாவ் டு சே, இந்த படமே ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஐ திங்க் யூ கேன் சி ஆன் ஸ்டேஜ் எவ்ரி ஒன் இஸ் பீங் ஸோ ஜென்யூன். யாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணுமே பேசணுமேன்னு இல்லை. எவ்ரி ஒன்ஸ் ஹியர் பிகாஸ் தேர் ஃபீலிங் ஸோ குட் அபவுட் திஸ் ஃபில்ம். அண்ட் ஆப்வியஸ்லி கிரெடிட் கோஸ் டு தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த் சார். அண்ட் எல்லாரும் தியாகராஜன் சார் பற்றி மட்டும் பேசுகிறோம், பட் ஐம் ஷோர் there's 2 people at home also, பிரீத்தி அண்ட் இவரோட அம்மா. ஸோ ஆப்வியஸ்லி இவர் இப்படி இருக்காருன்னா இட்ஸ் both those women as well. ஸோ அவங்க இன்னைக்கு இல்லை, பிரீத்தி ரொம்ப பழக்கம் ஷூட்டில். ஸோ the credit also goes to the rest of the family. And இன்னொன்று, 3 days ரொம்ப என்ஜாய் பண்ணோம். we went to Trichy, மதுரை, சேலம், கோயம்புத்தூர். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் நிறைய டைம் பிரசாந்த் சாரோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். பட் ஐ காட் டு ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் வித் சிம்ரன் மேம். ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஐ ஃபீல் லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகும். we've really gotten along so well. and எனக்கு ரொம்ப வருஷமாக ரொம்ப பிடிச்ச வனிதா மேமும் இருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி வித் எவ்ரி ஒன் ஹியர் டுடே. அண்ட் I'm looking forward to Sonna Madri, the success meet, and we're going to have a party. We've already started planning it. So we're all very confident. We're feeling very positive. Padam nalla vandirukku. The visuals are very different. Obviously we have Ravi sir, who's just worked on such huge films, and our enga padam pannumbodhu the scale of the film has also increased. So thank you Tyagarajan sir, thank you everyone. Ravi அவர் அப்புறமா தேங்க் பண்ணிக்கிறேன். இல்லை, ஏன்னா 2 நாள் முன்னாடி எனக்கு ஒரு ஜிம் ஒர்க் அவுட் கொடுத்தாரு அவரு. இப்போ வரைக்கும் இடுப்பு வலிக்குது. ஸோ அவர்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். பட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர். இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு சி எவ்ரி ஒன். ஐ ஃபீல் எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க இந்த இவெண்ட்டில்.
So that just goes to show that, you know, we're all in good company and the movies come out well. Thank you. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். திரும்பி என்னோடய ஃபேமிலி கூட இருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இப்போது அந்தாகன் பற்றி சொல்லணுன்னா, ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுவும் அண்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தியாகராஜன் சார். நான் வந்து ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரசாந்தோட ஐ திங்க் திஸ் இஸ் மை 8th ஃபிலிம், 7th. ஸோ அனதர் இன்னொரு ஒரு பிளாக் பஸ்டருக்கு வெயிட் பண்ணுறேன். அண்ட் ஆகஸ்ட் 9th அந்தங்கன் கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கணும் இன் தியேட்டர்ஸ். அண்ட் ரவி சார் உங்க கூட ஒர்க் பண்ணுறது, செந்தில் சார், வினீதா, பிரியா, சமுத்திரகனி சார், ரவி. Vinita. Okay, Vinita. And Nikhil, of course, yella cast, crew and technician team ku enoda good luck. Enakku good luck, but I am sure that kandipa indha padam vanda romba nalla pogum. And I wish good luck to all of us. And unga support kaga romba nandri. Thank you so much for accepting me for so many years. Prashant, good luck to all of us. Sir, thank you. Thank you, sir. Thank you. அடுத்ததாக நடிகர் இயக்குனர் திரு சமுத்திரகனி. இறைவனுக்கு நன்றி. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. என் நண்பன் சசி பல இடங்களில் நினைவுபடுத்தினார். என்னுடைய நண்பர் பிரசாந்த் எப்படி சொல்லணும்னா, சசி கையில் ஒரு வாட்ச் கட்டியிருந்தான். அந்த வாட்சை ஒரு வாட்டி இப்படி பார்த்தேன். ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சோடனே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான். எங்கன்னா ஒரு பெரிய வாட்ச் ஷோரூம் கூப்பிட்டு போயிட்டு, நீ வாட்ச் பார்த்தல, உனக்கு என்ன வாட்ச் பிடிக்குதோ எடுத்துக்கோ. எனக்கு அந்த வாட்ச் தாண்டா பிடிச்சிருக்கு, அதனால தாண்டா அதை பார்த்தேன். அப்போ அதை நீ கட்டிக்கோ, எனக்கு வேறு வாட்ச் செலக்ட் பண்ணு அப்படின்னா. அதே மாதிரி நண்பர் கண்ணாடி போட்டிருந்தார். சும்மா அந்த கண்ணாடியை எடுத்து நல்லா இருக்கே அப்படின்னேன். சாயந்தரம் எனக்கு 3 கண்ணாடி வந்துச்சு. அதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்போவே சொன்னேன், எனக்கு அவன் தான் பண்ணியிருக்கான், அவனுக்கு அப்புறம் இப்படி ஒரு நண்பர் கிடச்சிருக்காரு, இந்த பேரன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பல நாளாக. ஏன்னா அதெல்லாம் கிடைக்காது, அந்த மாதிரி சொந்தம்லாம் கிடைக்காது. அதுக்கு எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் எல்லாம் காரணமே இல்லாமல் ஃபோன் பண்ணுவேன், ஐயா எப்படி இருக்கீங்க, நாங்கள் 2 பேரும் ஐயான்னு பேசிப்போம். அதில் ஒரு பெரிய அன்பு இருக்கும், காரணமே இருக்காது. அதாவது என்னென்னா, ஒரு ஃபோன் வந்துச்சுனாலே ஏதோ ஒன்றுக்காக தான் எல்லாருமே ஃபோன் பேசி பழகிட்டோமா, எந்த காரணமும் இல்லாமல் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா எப்படின்னு கேட்குற ஃபோன் வர்றது ரொம்ப அரிது. அது அங்கேருந்து வரும். நான் பேசியிருக்கேன், அதை உணர்ந்திருக்கேன். நான் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன், அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார். அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிடிப்பை ஏற்படுத்துச்சு. எனக்கும் அவருக்கு இடையில எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம், பண்ணுவோம், ஓடிடுவோம், அப்படியே போயிடுவோம். ஆனால் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். இதோட ஆரம்ப புள்ளி அப்படின்னா, தெலுங்கில் இதே ரோல் பண்ணுறதுக்கு என்ன கேட்டாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் தமிழில் வந்தோடனே என் தம்பி கிஷோர் ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி சார் பேசணுன்றாரு. எனக்கு இவருனா பயம். எப்படின்னா, நான் தேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்தப்போ மலையூர் மம்பட்டியான் படம் எடுத்து நான் ஓட்டியிருக்கேன். கொம்பேரி முக்கன் எடுத்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே பதட்டமாக இருக்கும். அந்த இப்போ ஒரு ஷாட்டு பார்த்த மாதிரி தான். அவர் எதுக்குடா பேசணுன்றாரு அப்படின்னா, இல்லை எனக்கு தெரியல, நான் இந்த இருக்காரு, இருறான்றக்குள்ளே கொடுத்துட்டான். வணக்கம் சார் அப்படின்னாரு. சார் நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு. ஆனால் நேராக பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது அந்த அன்பு. உண்மையிலேயே ஒவ்வொரு முறை அவர் பார்க்கும்போதும் எனக்கு அந்த 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 கெத்து இருக்குல்ல, அப்படி இருக்கணும், நம்மளும் இப்படி தான் இருக்கணும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும், 15 வருஷம் கழிச்சா நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் உணர்த்திக்கிட்டே இருப்பீங்க. இந்த பேர் அன்புக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அவருடைய அன்புக்கு. அப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு ஷாட்டில் வனிதாவை வந்தாங்க. மிகப்பெரிய கெட்ட வார்த்தை, என்ன இப்படி யாருமே திட்டினதில்லை. திட்டுறாங்க. நான் சார் திட்டுறாங்க சார் அப்படின்னா, இவர் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்து அமைதியாக இருக்காரு. நான் சொன்னதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு திட்டுதுங்க, என்னங்க பண்ணன்னு கேட்குறாரு சார். அப்புறம் அங்கே கேட்டால், இல்லை சார் தான் சொன்னார் சொல்லி.
அப்படி ஒரு கோஸ்டார் இந்த படத்தில். அப்புறம் மேம் கூட, சிம்ரன் மேம் கூட ஆக்ட் பண்ணது மறக்கவே முடியாது. அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மர். நிறைய படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். பட் ஆனால் இப்படி சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம். ஊர்வசிம்மா, அப்புறம் பிரியா வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். சரியா? சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ். அண்ணன் ரவி யாதவ் அண்ணா ரொம்ப ரசிச்சிருக்கோம். அவருடைய கேமராவில் நடித்தது ரொம்ப பெருமை. தம்பி இப்போ தான் ரொம்ப நாளாக பார்க்கணும், பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். நிறைய விஷயங்கள் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஒரே அலைவரிசை, ஆனால் சந்திப்பதற்கு இவ்வளோ காலம் ஆகிருக்கு. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் நினச்சது எல்லாத்தையுமே இப்போ அவர் வந்து நேராக பார்க்கும்போது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. என் நண்பன் நிக்கில், அப்புறம் இந்த படத்தில் நடித்த ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரசாந்த் சார், உங்கள் மனசுக்கு இன்னும் இது அப்படியே பல மடங்கு உயரும் சார். வாழ்த்துக்கள் சார். நான் இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், பெருசாக அடிப்பேன். நிக்கில் சார், வணக்கம் சார். மகிழ்ச்சி. உங்களை எல்லாரையும் சந்தித்தது ரொம்ப பெருமகிழ்ச்சி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். அடுத்த முறை மீண்டும் அந்தகனில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்கள், பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். என்னோடு நெருங்கி ஒரு குடும்பமாக பழகி இந்த படத்தில் பணிபுரிந்த சக நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். நம்ம ரீசெண்டாக தான் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் டே. வேர்ல்டில் இருக்க எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ப்ரெஸ்ஸு, ஒரு டெக்னீஷியன் அப்படின்னு இல்லை. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் பேசும்போது பார்த்துருப்பீங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்கன்னு. அந்த மாதிரி தான் எங்கள் யூனிட்டில் வந்து ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும். எங்களுக்கு வந்து டைம் ப்ராப்ளமே இல்லை. காலையில் ஷூட்டிங் 9 மணினா 9 மணிக்கு எல்லாம் இருப்பாங்க. ஒரு ஜாலியாக இருக்கும். நம்ம நினச்ச நேரத்தை விட ஸ்பீடாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்போ சமுத்திரக்கனி சார்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த காலத்தை நினைவுபடுத்துகிற ஒரு ஆர்டிஸ்ட். லுக் வைஸ், அந்த பாடி வச்சிருக்கிற அந்த ஸ்டைல், அந்த நடை, அந்த கெத்து, சீனில் வந்துட்டார்னா சிங்கம். அப்படி மிரட்டி இந்த படத்தில் மிரட்டியிருக்காரு பாருங்க. சிம்ரன் அந்த மிரட்டியிருக்காரு. வனிதாவை அந்த மிரட்டியிருக்காரு. வனிதாவை அதுக்கு மேலே மிரட்டுச்சு. இப்போ அதுக்கு வந்து எமோஷன் வேணுங்கிறதுக்காக அதை கூப்பிட்டு சொன்னேன், உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தையிலலாம் திட்டுமா அவர். அது ஒய்யால ஏதோ சொல்லத்தகாத வார்த்தைகளெல்லாம் இஷ்டத்துக்கு திட்டம். அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, சார் எப்படி சார் சென்சார் பேசிட்டோம், அந்த எமோஷன் வரட்டும். அது வெறி பிடிச்சி போய் அப்படி பேசும். ஆமாம், யார் மேலே இருந்த கோத்தை எங்கள் செட்டில் காமிச்சு. இந்த படத்தில் வனிதா விஜயகுமாருக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய நடிகைங்கிற அங்கீகாரம் நடிக்கும். அதே மாதிரி சொல்லணுன்னா, பிரியா ஆனந்த் ஒரு அழகான பொண்ணு, தமிழ் பொண்ணு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பேசுறது எல்லாமே இங்கிலீஷ். எங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியும், ஆனால் பாதி இங்கிலீஷு. இனிமேல் எங்கே போனாலும் தயவுசெய்து இங்கிலீஷில் பேச வேணாம். அப்போ தான் தெரியும் தமிழ் பொண்ணுன்னு. ஓகே, ரொம்ப அழகான பொண்ணு. இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் யாரை போடுறதுன்றது ரொம்ப ஒரு மண்டை குடைச்சல் இருந்தது பல நாட்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி தொடர்பில் இருந்தது பிரியா. க்யூட்டாக ஒரு பேர் தேவைப்பட்டது. சரின்னு சொல்லிட்டு பிரியா ஆனந்த் டிசைட் பண்ணோம். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெய்லர்லேயே, சாங்கிலெல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் பிரியாவுக்கு. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய தமிழ் படங்கள் வரும். அடுத்தது சிம்ரன் வந்து பிரசாந்தோட ஒரு 6 படங்கள் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் படங்கள் வந்து இந்த படம் வாங்கின பிற்பாடு இது ஏன் சிம்ரனை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. நான் ஃபோன் பண்ணி பேசின உடனே நான் அந்த படம் பார்த்தேன், நான் பண்ணுறேன்னுச்சு.
வந்து அதே மாதிரி ஒவ்வொரு சீன்லேயுமே அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது பண்ணியிருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேலை வாங்குவேன். கொஞ்சம் லவுடாக பண்ண வச்சுருக்கேன். என்னை கூட கேட்டது ஒரு சமயம், ஏன் என்ன இவ்வளோ லவுடாக பண்ண வைக்கிறீங்க? நான் ரொம்ப சட்டிலாக பண்ணலான்னு நினச்சேன் அந்த கேரக்டரை. இல்லை அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கணும்னு. அந்த ஆக்ரோஷம், அந்த குத்துறது, அடிக்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கும். இந்த படத்தில் சிம்ரனுக்கு மிகப்பெரிய பேர் வரும், நிறைய அவார்ட்ஸ் வரும். இதை நிறைய தடவை சொல்லிட்டேன். டெஃபினட்டாக இந்த படத்தில் எல்லாரையும் விட சிம்ரனுக்கு ஒரு பெரிய பேர் வரும். பிரசாந்த் வந்து ஒரு பியானோ பிளேயர். சின்ன வயசுலேருந்து பியானோ கற்றுக்கிட்டு பியானோ ப்ராக்டிஸ் பண்ணதுனால இந்த படத்தில் பியானிஸ்டாக நான் இந்த படம் வாங்குறதுக்கு ரீசனே வந்து பியானோ தெரிஞ்சதுனால இந்த படம் பிரசாந்த் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினச்சி தான் இதை வாங்க ட்ரை பண்ணேன். ஆனால் இதை வாங்குறதுக்கு கடும் போட்டி இருந்தது. ப்ரொடியூசர்ஸு, நிறைய டைரக்டர்ஸு, ஹீரோஸு, கடும் போட்டி. நிறைய பேர் இங்கே நிறைய டைரக்டர்ஸ் அனௌன்ஸ் கூட பண்ணிட்டாங்க, நான் தான் டைரக்ட் பண்ணுறேன். நிறையா ஆர்டிஸ்ட் நான் தான் நடிக்கிறேன் நல்லா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக செலக்ட் பண்ணி இந்த கேரக்டர் யார், இந்த கேரக்டர் யாருன்னு ட்ரை பண்ணி படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். நடுவில் கோவிட் வந்தது. கோவிட் 2 வருஷம் அப்படியே தாங்கிக்கிட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணி முடித்து படத்தை, அதுக்கப்புறம் சில சிக்கல்கள்லாம் இருந்தது. ஒரு மாதிரி படத்தை முடித்தோம். அப்புறம் பிரபுதேவா வச்சு ஒரு சாங் பண்ணோன்னு நினச்சோம். அதுதான் இந்த டர்னக்கா சாங். அதை பிரபுதேவா வந்து கான்செப்ட் பண்ணி சாண்டி மாஸ்டர் அதை கொரியோகிராஃப் பண்ணார். அதில் அனிருத்தை பாட வச்சோம், கூட விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியும் பாடியிருக்காரு. அந்த சாங் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். நன்றி உங்கள் எல்லாருக்கும். இந்த சாங் வந்து இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆகி நிறைய பேர் இதை ஹூக் ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோவில் சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக நான் வந்து பிரசாந்துடைய ஒரு ஃபேன் வந்து வண்டி ஓட்டும்போது கீழே விழுந்து இறந்துட்டான். அதில் ரொம்ப மன வருத்தம் இருக்குது. உடனே ஏன் எல்லாருக்கும் ஹெல்மெட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 5000 ஹெல்மெட்டை தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்து ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ஃப்ரான்ஸ்க்கெல்லாம். பிரசாந்துடைய பர்த்டே வந்தப்போ எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நாங்கள் ஹெல்மெட் வந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவே அவர் பண்ண சிரமங்கள். ஒவ்வொரு ஊராக போய் எல்லாரையும் கூப்பிட்டு ஹெல்மெட்டை கொடுத்து ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டாதீங்க, அதனால் உங்கள் உயிருக்கு ஆபத்தெல்லாம் அட்வைஸ் பண்ணி வந்தார். அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். படத்தில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டிலான ஒரு வில்லினிஷ் ஆக்டிங் பண்ணியிருப்பார் இதில். இந்த படத்தினுடைய ஒவ்வொரு போர்ஷனுமே ஒவ்வொரு செக்ஷன் வரும்போது ஒரு சஸ்பென்ஸ் வரும், அதை தாண்டி போகும்போது இன்னொரு சஸ்பென்ஸ் வரும். இது என்ன நடக்குது, என்ன ஆச்சு, இது உண்மையா பொய்யான்னு பார்க்கறதுக்காகவே நானே இந்தியில் இந்த படத்தை ஒரு 3 தடவை பார்த்தேன். அதே மாதிரி தமிழ்லேயும் இந்த ஃபீலிங் வரும். எல்லோரும் திரும்ப இந்த படம் பார்ப்பாங்க. பெசன்ட் நகர் ரவி வந்து அவரை வந்து பெசன்ட் நகர் ரவின்னு தான் தெரியும். நான் பாக்ஸிங் பண்ண காலத்தில் என்னுடைய குருநாதர் முனுருதீன் பாய், அவர்கிட்ட இவரும் ட்ரைனிங் ஆனவர். அந்த பெசன்ட் நகரில் இருந்ததுனால அவர் பெசன்ட் நகர் ரவி, ஆனால் இப்போ பெசன்ட் ரவின்னு ஷார்ட் பண்ணிக்கிட்டார். அவர் இந்த படத்தில், அதாவது எந்த படம் பிரசாந்த் பண்ணாலும் அந்த படத்தில் அவர் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு குறிக்கோளாக இருந்தது. ஒரு சின்ன வேஷமாக இருந்தாலும் நான் கூப்பிட்டோன்னு வந்துடுவார். பொன்னர் சங்கரில் அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு சின்ன ரோல் தான், பட் ஆனால் வந்து அதை வந்து பொறுமையாக பண்ணி எங்கள் கூடலாம் கோஆப்டியாக இருந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது ஊர்வசி சொல்ல வேண்டாம். என் கூட வந்து கொம்பேரி மூக்கன், அப்புறம் 2-3 படம் பண்ணுச்சு. பிரசாந்த் கூட நான் தயாரித்த ஒரு மன்னவான்னு ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணிச்சு. இந்த படத்தில் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணுன்னு சொன்னோன்னே வந்துச்சு. வந்து கலக்கிட்டு போயிடுச்சு. கூட யோகி பாபு, 2 பேருடைய காம்பினேஷனில் கூட கேஎஸ் ரவிக்குமார் சார், பிரசாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து பயங்கரமாக கலக்கியிருக்காங்க. அந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் இன்ட்ரெஸ்டிங்கான சீனு. மனோபாலா இன்றைக்கி நம்மளோட இல்லை, ஆனால் அவர் இந்த படத்தில் பிரபலமாக பண்ணியிருக்காரு. ஜெயம் கோபி சின்ன ரோல் தான், ஆனால் வந்து நான் கூப்பிட்டதுக்காக வந்து பண்ணிட்டு போனார். என்கிட்ட இன்னைக்கு காலைல சொன்னார், ஆனால் இதான் நான் கடைசி படம், இனிமேல் நான் வந்து இப்போ படத்தில் நடிக்கிற ஐடியா இல்லை, நான் வந்து இதுக்கு போகிறேன்னாரு, ஆன்மீகத்துக்கு போகிறேன்னாரு. ஆனால் நல்ல நடிகர்.
இதில் லீலா சாம்சன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர். அவங்க இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வரதா இருந்தது, ஆனால் அர்ஜென்ட்டாக சைனாவில் ஏதோ ப்ரோக்ராம் இருந்ததுன்னு போயிட்டாங்க. மேபி நம்மலாம் ஒரு சக்ஸஸ் மீட் வைக்கும்போது அவங்கெல்லாம் வருவாங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க. இப்போவே எனக்கு பெரிய எனர்ஜி வந்திருக்கு. எல்லா தியேட்டருக்காரங்களும் இந்த படத்தை போடணுன்னு அவங்களுக்குள்ள ஒரு பரபரப்பான ஒரு இது நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி 400 தியேட்டருக்கு மேலே தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதுக்கும் மேலே தியேட்டர்கள் போடணுன்னு எல்லோரும் விரும்பி வராங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். அது வந்து அதற்கெல்லாம் காரணம் நம்ம ப்ரெஸ்ஸும் ஊடக நண்பர்களும் தான். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என் சார்பாகவும் பிரசாந்த் சார்பாகவும் எங்கள் குழு சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க்யூ நிக்கில். தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் இங்கே இருக்கும் அந்த சார்ந்த அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அற்புதமான நாளில் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். உங்கள் மூலமாக இப்போ என்டையர் வேர்ல்டை மீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க அனைவருக்கும் உலகெங்கும் இருக்கிற நண்பர்களுக்கும் சகோதரர்களும் அனைவருக்கும் என்னுடைய ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ். அந்தகன் ஒரு அருமையான படம். இதில் வந்து ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஏராளமான ஸ்டார்ஸ். இப்போ நீங்கள் மேடையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னும் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் வரல. பட் ஸோ மெனி இன்னும் லவ்லி ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியில் டாப் நாச் ஸ்டார்ஸ் தான் இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்துக்குமே ஒரு ஒரு அனுபவம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஐயா கனி சார், ஐயா தான் கூப்பிடுவேன் சொன்ன மாதிரி. அருமையான ஆக்சுவலி ஐ மெட் ஐயா சம் லாங் டைம் அகோ. அவரும் சசி சாரும் வந்து அவங்க ஆஃபீஸில் போய் நான் மீட் பண்ணேன். அப்போலேருந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த படம் பண்ணலான்னு சொல்லும்போது நம்ம என்னோடய இயக்குனர் சார்கிட்ட நான் அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது யாரில் என்னென்ன கேரக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கனி சாரோட பேர் இருந்தது. ஸோ உடனே அப்பாவும் பேசினார், கிஷுக்கிட்ட பேசி இப்போ அந்த கதை நீங்கள் கேட்டீங்க இப்படி நடந்ததுன்னு. அப்போது எனக்கு அவர்கிட்ட என்ன பிடிச்சதுன்னா ஹிஸ் ப்ரொஃபஷனலிசம். ஒரு ஆக்டராக வந்த அப்புறம் அது அப்படியே மாறிட்டார். எப்படின்னா நான் இந்த படம் பண்ணும்போது சார் எனக்கு ஒரு 3 வாரம் டைம் கொடுங்க, நான் இன்னொரு ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன், அந்த 3 வாரம் டைம் கொடுங்க, நான் வரேன்னு சொன்னேன். 3 வாரத்தில் அப்படியே மாறிட்டார் மனுஷன். அப்படியே அவர் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இப்படியும் ஒரு ஓகே இப்படியும் ஒரு நடிகர் இருக்கார், ஒரு டைரக்டர் வேறு, பட் இப்படியும் ஒரு நடிகர் இருக்குது. ஹிஸ் பேஷன் அதை பார்த்து நான் எப்பவுமே எல்லா இன்டர்வியூலையும் எங்கே போனாலும் என்ன சொல்லுவேன்னா, ஆல்வேஸ் லேர்ன் எவ்ரிடே. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயம் கற்றுட்டு இருப்பேன். அப்படி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இவர்கிட்ட இருந்து ஹிஸ் பேஷன் ஃபார் ஆக்டிங் அண்ட் ஹிஸ் ப்ரொஃபஷனலிசம். தேங்க்யூ ஐயா. அண்ட் இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிலாம் ஆரம்பித்து நானும் சிம்ரன் பிரியா அண்ட் நம்ம ரவி எல்லோரும் ஊராக இப்போ நம்ம கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சின்னு போயிட்டுருக்கோம். சடனாக ஒரு கால் வருது, என்ன எங்கே இருக்கீங்க? இல்லை நாங்கள் இங்கே இந்த ஊரில் இருக்கோம். ஏன்னா தனியாக ஓடிட்டுருக்கீங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த சப்போர்ட், இந்த லவ்னு இப்போ டேரக்டர் சார் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஹவு பீப்புள் சப்போர்ட் திஸ் இஸ் த ட்ரூ லவ்ங்க. சீரியஸ் இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அவர் ஃபோன் பண்ணி நானும் வரேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன எங்கேருந்து போகிறோம், நாளைக்குலேருந்து இந்த அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் இங்கே இருக்கேன், உங்களோட இருக்கேன்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐயா, அப்ரிஷியேட் இட். பயங்கரமான பிஸி. தெலுங்கில் மலையாளத்தில் எக்கச்சக்கமான படங்கள். அவருக்கு டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் எங்கள் படத்துக்கு வந்து அவர் அலாட் பண்ண மாதிரி வந்து அதை முடிச்சுட்டு அதே மாதிரி டப்பிங் வந்து முடிச்சதும் ஒரு அமேசிங் ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ ஐயா. அதுதான் அது நம்ம வந்து எப்படி கூப்பிடலான்னா, இப்போ இந்தியன் முடிச்சார், அதை முடிச்சார், நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு நிறைய மொழியில். ஸோ அவர் எப்படி கூப்பிடணும், சரி ஓகே நம்ம அப்படி இருக்கும்போது அவரே ஃபோன் பண்ணி வந்தது வந்து இட் ஷோஸ் ஹிஸ் லவ் அண்ட் எங்கள் மேலே வச்சுருக்க அந்த அன்பும் பாசமும் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அடுத்தது வந்து இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டையர் க்ரூவில் வந்து நான் நடித்ததில் ஒரு அருமையான ஒரு காலேஜ், ஒரு 7 படம் இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கோம். சிம்ரன், தேங்க்யூ ஸோ மச் சிம்ரன் ஃபார் ஒரு நண்பன், நண்பி கூட இருந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மீ அண்ட் ஐ திங்க் சிம்ரன் வந்து 2 பேருமே ஸ்டாண்ட் அப் அ குட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவேன். ஆல்வேஸ் த கேர் இஸ் தேர். ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்கன்னு தெரியல, பட் நாங்கள் ஒரு படம் பண்ணும்போது படம் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஆரம்பிப்போம்.
கடைசி நாள் ஷூட்டிங் வரைக்கும் அப்படி பேசுவோம், எல்லாம் பேசுவோம். ஒருத்தர் வந்து நிறைய விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி ஒரு சீன்லேயும் டான்ஸ்லேயும் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் பேச மாட்டோம். அடுத்த படம் திரும்பி வரும்போது எப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு நான் நடிக்கும் போது கடைசி நாள் ஷூட்டிங்கில் என்ன பேசணும், மறுநாள் வந்து நம்ம ஆரம்பித்த மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். இட்ஸ் அ லவ்லி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் ஐ ஷேர் வித் அமேசிங் அண்ட் டேலண்டட் ஆக்ட்ரஸ் அண்ட் டான்ஸர், எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த படத்தில் வந்து அவங்களோட சேர்ந்து நடிக்கும் போது இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். பிகாஸ் அகெயின் இட் வாஸ் அவங்க கேரக்டர் என் கேரக்டருக்கும் இந்த லாட் ஆஃப் விஷயங்கள் இருக்குது, அதாவது கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கும். அது நீங்கள் 9th நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். And her character in the movie has really come out so well. And not only Simran character, இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டே ஒவ்வொரு நடிகர்களும் அவங்க நடித்த அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ தனிப்பட்டது. அதாவது ஈவன் தே கம் ஃபார் 4 scenes அவ்வளோ ஸ்டாண்டிங் அவுட் இருக்கும். எல்லாருமே வந்து அதை பார்க்கும்போது தில் அப்ரிஷியேட் இட். நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு சூப்பர் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் வரல, ஒரு நல்ல ஃபீலிங் வரும், பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது இந்த படத்தில் எல்லோரும் நடித்தவங்க எல்லாருக்குமே அந்த கேரக்டரில் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த பக்கம் பியூட்டிஃபுல் கோஸ்டார் பிரியா, அதாவது ஷீஸ் அவங்க எப்படின்னா ரொம்ப பார்க்க ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க, அப்படி கிடையாது. ஷீ இஸ் த பால் ஆஃப் எனர்ஜி. லொக்கேஷன் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இந்த யூனிட்டோட அப்படியே ஷீ புஷஸ் த ஹாப்பினஸ் அப், ஒரு ஹாப்பினஸ் ஃபேக்டர். ஷீ இஸ் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் லக்கி மேஸ்காட் கூட சொல்லுவேன் நான், டாக்டர், எவ்ரி திங். ஸோ ஷீ மேக் ஷுர் எவ்ரிபடி அரவுண்ட் இஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைபோட எப்படின்னு லாஃபிங் அந்த மாதிரி. அண்ட் நானும் அதே மாதிரி வந்து ஸோ வி ஜெல் ரியலி வெல். தேங்க்யூ ஸோ மச். யூ மேட் த ஷூட்டிங் ஸ்பாட் ரியலி வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி கேரிங். ஸோ தேங்க்ஸ் ஆல் த லவ் அண்ட் கேர். அண்ட் இப்போது மை ட்வின் சிஸ்டர்னு சொல்லிட்டு இருந்தப்போ தான் வனிதா, ஷீ வாஸ் என்ன சொல்கிறது, ஷீ வரும்போதே அப்படின்னு இறங்கி ஷீ புஷஸ் யூ டு டூ லாட் ஆஃப் குட் திங்ஸ். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ப்ரொமோஷன் ஆரம்பித்தோம், அந்த ப்ரொமோஷன். இப்போ நீ என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இந்த படத்தை எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டே கூப்பிட்டு லாட் ஆஃப் ஐடியாஸ் ஷீ ஷேர் வித் மீ. இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு த கேர் ஷீ ஹேட் ஃபார் மீ அண்ட் அப்பா அண்ட் த யூனிட். இட்ஸ் ஐ திங்க் வி ரியலி லக்கி டு ஹேவ் அ அமேசிங் பர்சன் லைக் ஹர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் குவைட்டாக எந்த ஒரு விஷயம் தெரியாமல் ஒருத்தர் உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா, ரவி யாதவ் சார். இதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னைக்கு இல்லை, நானும் அவர் வந்து ஐ மெட்டும் செம்பத்தி டைம்லேருந்து. அப்போலேருந்து வந்து பையான்னு ரொம்ப பாசமாக கூப்பிட்ற ஒரு நண்பர், இஸ் அ ஃபேமிலி மெம்பர் டு அஸ். அண்ட் எதுவுமே தெரியாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். பட் ஹிஸ் ஒர்க் ஸ்பீக்ஸ். இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க இவ்வளோ வண்டர்ஃபுல் விஷுவல்ஸ் காரணம், நாங்கள்லாம் அழகாக இருக்கிற காரணம் வந்து திரு ரவி சார் தான். தேங்க்யூ ஸோ மச் பையா ஃபார் மேக்கிங் அஸ் லுக் ஸ்டாண்ட் அவுட் அண்ட் லுக் குட். And Sendil Raghavan, wonderful art director we have in this movie. One more addition, one more plus point we have. And it's so nice to see such a dedicated art director. அவரும் ரவி ஒரே மாதிரி தான், சைலண்டாக இருப்பாங்க, வருவாங்க, குவைட்டாக அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, பேக்கில் இருப்பாங்க. ஒர்க் வில் ஸ்பீக் ஃபார் இட், அவங்க எதுவும் பேச வேண்டாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பக்கம் நான் ரவி சார்கிட்ட தனியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரவி இப்போ எங்கள் கூட இந்த எல்லா இடத்துக்கும் கூட வந்து வாட் அ சப்போர்ட், தேங்க்யூ ஸோ மச் ரவி. எங்கள் அந்த என்டையர் ட்ரிப்பை வந்து நீங்கள் மதுரையில் ஆரம்பித்து மதுரை டு சேலம் போனோம், சேலம் திருச்சி பேக் டு கோயம்புத்தூர், 4 ஊர் வந்து 2.5 days. அது அரௌண்ட் த வேர்ல்டு 80 days மாதிரி இத்தனை ஊருங்க வந்து அரௌண்ட் த டவுன் சவுத் அண்ட் ஜஸ்ட் 2.5 days முடித்தோம். அதுக்கு ரவி வாஸ் அ வெரி பிக் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜேஎஸ்கே சார் அண்ட் நரசிம்மன் சார், இவங்க எல்லாமே இங்கே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இப்போது மற்ற ஸ்டார்ஸ் இருக்காங்க, யோகி பாபு சார் இருக்கார், அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப லாட் ஆஃப் எவ்ரிபடி. யோகி பாபு சாராக இருக்கட்டும், இல்லைன்னா மனோபல சார், பூயா செமிலர், அதுக்கப்புறம் மோகன் வைத்திய சார், இது மாதிரி ஏராளமான ஸ்டார்ஸ் இருக்காங்க, லக்ஷ்மி பிரதீப், எல்லாரும் வந்து தி கேம், தே பிகம் அ பார்ட் ஆஃப் அஸ். எங்களோட தே ரியலி ஷோட் தி லவ் through in the press meet la. I like to say a big thanks to the every actor, cast and crew for and to all the cast and crew for giving us so much love and support. நாங்கெல்லாம் இப்படி இருக்கும்போது எங்களுக்கு மேலே ஒரு அருமையான ஒரு மனிதரை மீட் பண்ணேன், ஒரு அற்புதமான ஆக்டரை மீட் பண்ணேன். அவர் வந்து இஸ் மை இன்ஸ்பிரேஷன். இந்த என்டையர் படத்தை வந்து ஹிஸ் லிஃப்டட் த மூவின்னு சொல்கிறது வந்து ஆக்டர் கார்த்திக் சார். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார். நான் நிறைய விஷயம் அவர் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், பட் லொக்கேஷனில் பார்க்கும்போது அந்த லைவ் எனர்ஜி கொண்டாந்து, ஓ மை காட், அவர் வந்து அப்படி நிற்கும் போது அப்படி கரண்ட் போகிற மாதிரி இருக்கும் லொக்கேஷனு. அண்ட் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து எனக்கு ஹி ஷேர்ட் இஸ் மெமரிஸ், ஷேர்ட் இஸ் நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு.
த்ரூ திஸ் மீடியா கார்த்திக் சார், ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தீங்க, நிறைய விஷயம் இன்னும் நிறைய உங்கள்கிட்ட கற்றுக்கணும். தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் டு த அதர் crew members, my editor, my music director, and all the technicians, நீங்கள் எல்லாருமே வந்து you supported the movie. And எல்லாரும் சொல்லி முடிச்ச அப்புறம் ஊர்வசி மேடம் இருக்காங்க, அவங்கள வந்து she has really been a part of the movie in a big way. அப்பாவோட நெருங்கிய நண்பராக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே. இப்போது ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், நான் கேஎஸ் ரவிக்குமார் சார், ஊர்வசி மேடம் அண்ட் யோகி பாபு சார் 4 பேரும் உட்காந்து சீன் பண்ணும்போது நம்ம பழைய காலத்தை கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ட்ராமா நடக்கும்போது அந்த என்டையர் சீனை வந்து ஒன்றா உட்காந்து ஃபுல் டைலாக்ஸ் பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு டைலாக்லேருந்து கடைசி டைலாக் வரைக்கும் ஃபுல் சீனை படிப்போம். இந்த படத்தில் எனக்கு அந்த அனுபவம் கிடச்சிது. எவ்ரி சீக்வன்ஸ் நாங்கள் 4 பேர் நடிக்கும் போது இன்னும் டைலாக்ஸ் ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துப்போம், 2 தடவை 3 தடவை அதை தனியாக உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நான் நடிக்கும் போது ஃபுல் ஷாட் எடுப்போம். அப்புறம் டைரக்டர் சார் வந்து கேமரா இந்த பக்கம் அந்த பக்கம் வைப்பார். வைக்கும்போது அந்த ஆக்டர் நடிக்கிறாங்க. யூஸ்வலாக இப்போ நீங்கள் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆக்டர் நடிக்கும்போது நம்ம எல்லாம் போய் உட்காந்துடுறோம். பட் இங்கே வந்து இப்போ ஊர்வசி மேடம் ஷார்ட் இருந்தால் நான் கேஎஸ் ரவிக்குமார் சார் அங்கே வந்து கிவிங் கவுண்டர்ஸ் கேமரா பின்னாடிலேருந்து. அதே மாதிரி அந்த எந்த ஆர்டிஸ்ட் இருந்தாலும் வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து எங்கேயும் போகாமல் அங்கேயே இருந்த கவுண்டர் கொடுத்து தி மேட் இட் ஸோ வண்டர்ஃபுல். எனக்கு வந்து ஐ ஹேட் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ மெனி லவ்லி ஆர்டிஸ்ட், ஸோ மெனி லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவி. ஐ வாண்ட் எஸ்பெஷலி தேங்க் மை டேரக்டர் சார். இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன், பட் இந்த என்டையர் படத்துக்கு காரணமே மை டைரக்டர் சார் தான், என்னுடைய அப்பா. இதுக்கு மேலே வந்து நான் லக்கி கிடையாது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் ஐ ஹாவ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் ஹிம். தேங்க்யூ ஸோ மச் அப்பா ஃபார் பீங் மை வண்டர்ஃபுல் ஃபாதர் அண்ட் அ கிரேட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் அம்மாவை சொல்லணும், ப்ரொடியூசர் மேடம், கண்டிப்பாக ப்ரொடியூசர் பற்றி பேசி தான் ஆகணும் இல்லையா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை சிஸ்டர் டூ. அண்ட் டு சம்மன் இட் அப், இந்த லவ்லி ஈவினிங் ஆன் சண்டே ப்ளஸ் நீங்கள் உங்கள் சண்டே ஈவினிங்கை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் தான் யூஆர் ரியலி கேரிங் திஸ் மூவி ஃபார்வர்ட். உங்களோட சப்போர்ட் தான் இஸ் ரியலி கேரிங் திஸ் மூவி ஃபார்வர்ட். அண்ட் யூ ஆர் த பிரிட்ஜ் between us and the audience. So thank you so much, press, for being amazing friends to us, not only today, right from beginning, from I started acting, and you've been a family to me. நிக்கில் வர டைலாக்லாம் கொடுத்துட்டீங்களா? இப்படி தான் லொக்கேஷன்லையும் ஏன்னா ஷோ டேரக்டர் தான் கடைசியாக வர்றாரு. அதாவது எப்படியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து த பெஸ்ட் பர்சன் ஆல்வேஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ். நீங்கள் வந்து யூ ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட். அண்ட் August 9 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் மூவி ஃபார் எவ்ரி ஒன். வி ஆல் ஹவ் டன் அ பெஸ்ட். அண்ட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக தேர் இன் ஃபார் என்ஜாய்மெண்ட். ஸோ தியேட்டரில் வந்து பாருங்கள், யூ வில் ரியலி ஹாவ் அ கிரேட் டைம். அண்ட் டு த ஷோ டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல்வேஸ் டூயிங் அ கிரேட் ஜாப். அப்ரிஷியேட் எவ்ரிதிங் யூ டூ ஃபார் அஸ். தேங்க்யூ. சார், அந்த கன்னில் சார் வந்து பியானிஸ்ட் சொன்னாங்க சார். அது இல்லாமல் அந்த கன் எடுக்கிறாரா சார் எங்கேயாவது? இல்லை, அந்த கன்னா பார்வை இல்லாதவர்னு அர்த்தம் தமிழில். அதுக்காக தான் ரொம்ப தமிழில் போய் ஒரு நல்ல டைட்டில் வைக்கணும்னு பார்வை இல்லாதவர் அந்த கன் வச்சுருக்கோம். அந்த கன்னெல்லாம் இல்லை. அது இல்லை, நம்ம ஆக்ஷன் சாராக பார்த்தோம். கண்ணு தெரியாதவங்க பயங்கர ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டின படம்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்துருக்குது. நிறைய ஆக்ஷன் இருக்குது இந்த படத்தில். சமுத்திரக்கனி சாரும் பிரசாந்தும் பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. சார், சமுத்திரக்கனி சார், கார்த்திக் சார், இப்படி நிறைய இந்த படத்துலேயே நான் கோட்டை பற்றி கேட்க வேணான்ட்டாரு. அதனால் இவங்க எல்லாரும் எப்போது நீங்கள் வந்து ஸ்டார் நைட்னா கூட நிறையா நடிகைகளோடு தான் போவீங்க ஒரு பீரியடு. நடிகைகளின் நாயகன், இப்போ நாயகர்களின் நாயகனாகவும் ஆகிருக்கிறதுக்கு காரணம் என்ன? ரொம்ப நன்றி சார், கேட்கவே நல்லா இருக்கு. இப்போ வந்து என்னென்னா குடும்பமாக எப்பவுமே இருப்போம் இல்லையா? இட்ஸ் அ ஃபேமிலி. ஸோ அது வந்து நாயகன்லாம் கிடையாது. வி ஆர் ஒன் அஸ் அ ஃபேமிலி. இப்போ இந்த அந்தகன், நீங்கள் இந்த அந்தகனோட என்டையர் ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. இந்த மேடை வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான நாள். அனைவரும் இங்கே உட்காந்து மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இட்ஸ் ஒன் மோர் டைம் நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கோம். அது தேங்க்ஸ் டு யூ அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் த மீடியா. அண்ட் வெரி ஹாப்பி தட் அந்தகன் இஸ் கமிங் ஆன் August 9. தேங்க்யூ. பிரசாந்த் சார், முதல் தடவையாக அந்த கண் பார்வையற்றராக நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஆணழகன்னு சொல்லலாம் கூட உங்களை வந்து அந்த பார்வையற்றால பார்க்க முடியாது. நீங்கள் இந்த இதில் நடித்ததில் வந்து அவங்களோட கஷ்டங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்க, என்னென்ன பிரச்சனைகள்? தேங்க்யூ மினேஷ் சார். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். எப்படின்னா இப்போ கண்ணு தெரியாதுன்னா வந்து கண்ணை மூடணுங்களேன், இருட்டிடும். ஓகே, அப்போது ரைட், இது இப்போ எங்கே எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தேடலாம். பட் கண்ணை திறந்துக்கிட்டு நடிக்கணும், உங்களையும் நம்ப வைக்கணும். எனக்கு பார்வை தெரியலன்னு எல்லாமே கண்ணு முன்னாடி தெரியுது. ஸோ அது எப்படி அதை மீறி ஒரு பிளைண்டாக நடிக்கிறது வந்து இட் வாஸ் அ டிஃபிகல்ட் ஜாப்.
பட் நான் அவ்வளோ தூரம் நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னா அது காரணம் வந்து என்னோட இயக்குனரும் என் கூட நடித்த சக நடிகர்கள் தான். இவங்க தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் இருந்திருக்காங்க. இங்கே ஐயா இருக்கிறது, இப்போ இவங்க இருந்திருக்காங்க, பிரியா இருக்காங்க, வனிதா மேடம் தனியாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஒன் இஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மீ அண்ட் தி மேட் ஷூர் ஐ டிட் அ குட் ஜாப். பிரசாந்த் சார், ஒரு கேள்வி உங்களுக்கு. எஸ் சார். சார், ட்ரைலர் பார்த்தப்போ ஒரு டவுட் ஒன்று வந்தது. படம் ஃபுல்லாக நீங்கள் பிளைண்டாக நடிக்கிறீங்க, பட் அந்த மியூசிக் டைரக்டர்ஸோட ஸ்டில்ஸ் போடும்போது நடுவில் ஒரு ஸ்டில் உங்களுது இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பிரியா ஆனந்தம் வந்து உங்களை பார்க்குறாங்க. அப்போ வந்து உங்களை டவுட்டாக பார்க்குறாங்க. உங்களுக்கு கண்ணு தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அது ஒரு சஸ்பென்ஸ் அந்த சீனில் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இது நான் பதில் சொல்லலாமா? சொல்லுங்கள் சார். படம் ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய சஸ்பென்சஸ் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட் வரும். இவர் கண்ணு தெரியுமா தெரியாதா? இதுதான் படம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு கொஸ்டின். அதான் படமே. இப்போ இவர் சாரே வந்து பிரசாந்தை மீட் பண்ணும்போது அவரெல்லாம் பல ஆங்கிளில் பார்த்துருக்கேன் அவரை. கண்ணு தெரியுமா தெரியாதா? இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீனுக்குள்ளே போகும்போது அந்த டவுட் வரும். அதை நம்ம வாலண்டியராக கிரியேட் பண்ணியிருப்போம், வாண்டடாக. அதுதான் படத்தினுடைய இன்ட்ரெஸ்டிங் சோர்ஸே. பிரசாந்த் சார், நீங்கள் விஷுவலி சேலஞ்சடாக பண்ணுறதுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணீங்களா? எப்படி ஃபுட் ஸ்டெப் இது பண்ணோம்? நான் நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்டிக் வச்சு நடக்கும்போது அந்த நீங்கள் பிளைண்டை பார்த்தீங்கன்னா they'll be having a walk. ரைட் கிளால் வைக்கும்போது லெஃப்ட் ஸ்டிக் வரணும்னு. அங்கேருந்து இன்க்ளூடிங் பிளேயிங் த பியானோ, இந்த பியானோ வாசிக்கும் போது how they know which is the middle C. அந்த கையை வச்சுட்டு they'll scan the entire keyboard and then they'll come to the middle C. ஸோ அவங்களுக்கு பார்வை இல்லைனாலும் they go through சென்சஸ். அவங்க காதும் உங்கள் கையை தான் இருந்துச்சுன்னா ஐஸ் ஃபார் தெம். ஸோ இது ஒவ்வொரு விஷயமே இது மாதிரி நிறைய விஷயங்களை நான் பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல புது அனுபவமாக இருந்தது. அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் ஒரு பார்வை இல்லாதவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அது என்னால் உணர முடிஞ்சது. அண்ட் ஐ ரியலி விஷ் தட் நோ ஒன் இஸ் born blind. யாருமே வந்து ஆகக்கூடாது. பட் இட்ஸ் சச் அ வெரி டீப் ஃபீலிங். பட் இந்த படத்தில் ஐ வாஸ் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் அண்ட் தேங்க்ஸ் டு மை டைரக்டர் ஃபார் மேக்கிங் மீ பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். சார், ரீமேக்ஸ்னும் போதே டென் டு ஹேவ் கம்பேரிசன்ஸ். அதுவும் இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்தாச்சு, டாப் ஸ்டார்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிமும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்தும் நீங்கள் இப்போ வரும்போது வாட் டிஃப்ரெண்ட் யூ ஆர் கோன் ஸ்ட்ரைக்? ரெண்டாவது அந்த கம்பேரிசன்ஸ் அதுக்கு தயாரா? சார், இப்போது தெரிஞ்சதான் நம்ம இறங்கியிருக்கோம் ஒன்று. ரெண்டாவது வந்து ரீமேட் ஃபிலிம். அண்ட் மூணாவது, இந்த படம் யார் பார்த்தாலும் இட்ஸ் பி லைக் வாட்சிங் அ ஃப்ரெஷ் தமிழ் ஃபிலிம். ஒரு புது தமிழ் படமாக தான் இருக்கும், தவிர ஒரு ரீமேக்கெல்லாம் தெரிய காரணம் வந்து அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் மை ஸ்டார்ஸ். ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து பெஸ்ட் ஸ்டார்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. அவங்க தே brought in their own persona into the character. அவங்க வந்து they made sure every character stands bigger. And also my crew, the cameraman sir, yaar ellarume they made sure the movie is looking bigger. And my director has made sure that every frame is spectacular. அதனால வந்து நீங்க படம் பார்க்கும்போது you will be in for a big treat. ஸோ தேங்க்யூ. பிரசாந்த் அவர்களுக்கு இந்த கேள்வி. நீங்கள் நிறைய படங்கள் வெரைட்டி அழகாக பண்ணியிருக்கீங்க. பட் இந்த படம் வந்து ஆயுஷ்மான் குரானா ஹிந்தியில் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்டே ஏதாவது சில விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி இந்த கேரக்டர் டெவலப் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா உங்கள் நடிப்பில் நிறைய அழகான படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஆயுஷ்மான் குரானா ஹிந்தியில் சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஏதாவது சில விஷயங்கள் அவர் நடிப்பில் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்களா? Every actor brings his best to the character. So அதை பார்க்கும்போது நல்ல விஷயம், நான் definitely get it. அதை அப்சர்வ் பண்ணிப்பேன். Anything better I can do, I'll definitely better it. ஸோ பிரியா, நீங்கள் வந்து பிரசாந்த் அவர்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவர் நடிக்கும்போது ஒரு ஃபேன் கேலாக ஃபீல் பண்ணீங்களா இல்லை ஒரு ஆக்ட்ரஸாக ஃபீல் பண்ணீங்களா பிரியா? நான் கண்டிப்பாக இந்த ஷூட் எல்லா நாளும் ஃபேன் கேர்லாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நாங்கள் இப்போ போயிட்டு வந்த ப்ரமோஷன் கூட ஐ ஃபெல் லைக் அ ஃபேன் கேர்ள் பிகாஸ் சிம்ரன் மேமும் இருந்தாங்க. அண்ட் ஐ மீன் திஸ் பேர் இஸ் ஜஸ்ட் அமேசிங். இது 7வது படம். திஸ் இஸ் சம்திங் ஜஸ்ட் ஸோ எக்ஸைட்டிங் ஃபார் மீ ஆஸ் அன் ஆடியன்ஸ் டு ஹவ் வாட்ச் தெம் அண்ட் கண்டினியூ வாட்சிங் தெம். அண்ட் நாங்கள் போன இடத்துலலாம் அந்த கைண்ட் ஆஃப் response we got from everybody and it's so exciting. இவர் வந்து there's something very special about his fans. அவங்க எல்லா காமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் எல்லா படத்துக்கும் எப்போ வர பாட்டு மற்ற படங்களோட சாங்ஸ் எல்லாமே வெளியில் வரும்போது கூட எவ்ரி ஒன் இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் பேக். எவ்ரி ஒன் இஸ் ரூட்டிங் ஃபார் ஹிம். மீடியா வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். ஸோ இட்ஸ் ஆல் வெரி எக்ஸைட்டிங். ஸோ நானும் ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹிம் கமிங் பேக் ஆன் August 9th. சூப்பர், தேங்க்யூ. ஃபைனலி சிம்ரன் மேம் ஒரு கேள்வி. மேம், நீங்கள் ஏற்கனவே 6 படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஹீரோவுக்கே வில்லியாக நடிக்கும்போது எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்?
இது வெள்ளி கிடையாது. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர். கைண்ட் ஆஃப் லைக் யூ நோ தபுஸ் கேரக்டர் வி ஆல்ரெடி சீன். ஆக்சுவலி ஆல்ரெடி பார்த்தேன் ரசித்தேன். அந்த வெளி தான் நடிச்சிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ அது ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் திஸ் நாட் திங்க் ஐ எம் வெரி ஷுர் தட் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் இது. தேங்க்ஸ். பிரசாந்த் சார் எப்பவும் இளமையா இருக்கீங்க, அது ரகசியம் என்ன? சார் நீங்கள் கொடுக்குற அன்பும் என்னுடைய ரசிகர்களுக்கு இருக்கிற அன்பும் அவங்களுடைய சப்போர்ட்டும் தான் மெயின் காரணம் சார், வேறு எதுவும் கிடையாது. சார் சார் ரைட் அண்ட் சார் 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 இது வந்து தியாகராஜன் சார் கிடையாது, மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இப்போ வந்து அந்தகன் படம் என்னென்னா இது மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நாங்கள் பார்த்தது கிடையாது. எல்லா ஆக்டரும் ஒன்றா போகிறீங்க. ஏன்னா 2-3 டெக்னீஷியன் தான் வரல போடுங்க கூட. சரிங்களா? இது வந்து பணத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயமா இருக்கும்? யார் ஒன்றா சொல்லலாம் பதில். பிரசாந்த், இந்த படத்தில் வந்து ஒரு பார்வையற்றவராக நடிச்சிருக்கீங்க. அவங்களோட கஷ்ட நஷ்டம்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆர் யூ கோயிங் டு டு எனிதிங் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் பிளைண்ட் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம்? சார் நான் எப்பவுமே நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஐ டோன்ட் சே திங்ஸ் அவுட் அண்ட் ஐ ஆல்ரெடி டன் அ லாட் ஆஃப் திங்ஸ் பிஃபோர். இட்ஸ் சம்திங் ப்ரைவேட். நான் தனியாக பண்ணுறது வந்து இட்ஸ் சம்திங் ப்ரைவேட். ஐ டூ ஃப்ரம் பிஹைண்ட். அண்ட் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சார் அந்தகன் படம் வந்ததுலேருந்து உங்கள் கேரக்டரே வந்து நீங்கள் வாழ்றீங்க பொழுது. ஏன்னா கண்ணாடி போட்டுனே இருக்கீங்க எல்லா ப்ரொமோஷனுமே. ஏன்? அதுதான் முக்கியம் சார். இப்போ இந்த கேரக்டரோட ரிலேட் ஆகிறீங்க பார்த்தீங்களா? அந்த படத்தில் பார்க்கும்போது இங்கே பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? தட் இஸ் வாட் an artist have to be part of the character சார். அது வாழணும், அது வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்ரன் மேடம் பார்த்தீங்க. பார்த்து ஒரு அவங்க கூட வந்து கமெண்ட் ஷாட் வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டில் உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா வந்து அப்பா இருக்காரு. அப்பா இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணியிருப்பார். இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருப்பார், பழைய ஹீரோ. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ? இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்னதான் சார் பிரச்சனை இல்லை சார். என்னன்னா உங்க கூட வந்து ஜோடியாக நடிச்சவங்க இல்லை திடீர்னு இல்லை 1 செகண்ட் வந்துங்க அப்படி சொல்லிடுவாங்க. ஈஸி பண்ணிடுறேன். நான் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம் கிடையாது. அவரோட சேர்ந்து பண்ணது ஒரு 5 இல்லை 6வது படம். அது சிம்ரனோட அதே மாதிரி தான். உள்ள போனால் நடிக்கணும், அவ்வளோதாங்க. அங்கே போனால் என் டேரக்டர் என்ன சொல்கிறோம் அதை ஃபாலோ பண்ணுவேன். என் கூட இருக்கிற ஸ்டார் என்ன பண்ணுவோம், அவங்களை சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன். இதுதான் என் கேரக்டர். அதாவது படத்தில் வந்து டைரக்டர் சார், சமுத்திரகணி சார் எல்லாரும் சொன்னாங்க படத்தில் வந்து பயங்கரமாக திட்டினீங்க அப்படின்னு. அப்படி பொதுவாக சோக சீன்னா நம்மகிட்ட நடந்த ஒரு சோகத்தை எடுத்து ஆர்டிஸ்ட் வந்து கிளிசரன் போடாமல் அழுவாங்கம்பாங்க. சரி இப்போனாலும் அது மாதிரி சந்தோஷம்னாலும் இந்த மாதிரி டயத்தில் யாரை நினச்சிக்கிட்டு அவரை திட்டினீங்க? எங்கள் அப்பாவை. அவரோட நடிப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது பிளட்லேயே ஊறி இருக்கு. ஸோ எங்கள் அப்பாவை நினச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடிப்பு வருது. சூப்பர் சூப்பர். மேடம் சிம்ரன் மேடம், அது மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி. அதாவது 6 படம் சார் கூட பண்ணியிருக்கீங்க. அப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் இப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் என்ன வித்தியாசம்? சேமாக தான் இருக்காங்க. எனக்கு அந்த கேப்பே தெரியல. அவங்க பிரசாந்தோட திரும்பி நடக்கும்போது அந்தாகனில் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஆக்டிங் டியூரிங் ஜோடி கண்ணெதிரே தோன்ற நாளில். ஸோ அந்த அளவுக்கு வந்து சேம் கைண்ட் ஹார்ட், ஹம்பிள், கேரிங் அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த நம்ம 2 பேருக்குள்ளே அந்த போட்டி நடக்கும் டியூரிங் டயலாக்ஸ், டான்ஸ், ஃபைட்ஸ். ஸோ ஒரு ஃபேமிலியாக வந்து இந்த படம் வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. நிகழ் ஒரே கேள்வி. பிரியானந்த் மேடத்துக்கு தான் இந்த கேள்வி. ஆனால் அவங்க என்கிட்ட எப்போதும் கோச்சிப்பாங்க. பிரசாந்த் சாரே பதில் சொல்லிட்டோம். என்னென்ன பசந்த் ரவி சார் வந்து ஜிம் சொல்லி கொடுத்தோம், இடுப்பு வலி அப்படின்னு சொல்லி இடுப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு. இல்லை நான் கேட்குற கேள்வி முடிஞ்சு சார் பிரசாந்த் சார் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இடுப்பு, ஏன்னா நீங்களும் ஜிம் பாடி ஏன் தமிழ் தெரியும்னு இருக்கும் சார். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் சிச்சுவேஷன்ஸ். சிம்ரன் மேடம் நீங்கள் பிரசாந்த் சார் கூட நிறைய ஹிட் படம் சார் பேசுங்க. கார்த்திக், பொம்பளைங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது இடுப்பு வலி வரும், ஆம்பளைங்களுக்கெல்லாம் இடுப்பு வலி வராது. அதனால் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அது 10 கிலோமீட்டர் ஓடுறது, ஹெவி வெயிட்டு தூக்குறது மாதிரி. அவர் திடீர்னு பிரியாவுக்கு வந்து ஒரு டிப்ஸு கொடுத்தாரு. அது ஃபஸ்ட் டைம் யார் எக்ஸசைஸ் பண்ணாலும் இப்போ நீங்கள் நடக்க ஆரம்பித்து ஒரு 2 கிலோமீட்டர் புதுசாக நடந்தீங்கன்னா அன்னைக்கு காலெல்லாம் வலிக்கும், நைட்டு தூங்க முடியாது. அந்த மாதிரி வழி தான், தப்பாலாம் நினச்சிடாதீங்க. சிம்ரன் மேடம் பிரசாந்த் சார் கூட கண்ணெதிரே தோணுங்க. கார்த்திக் பிரதர் நீங்கள் கூட முடிஞ்ச வாங்க, ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணலாம் வாங்க. இல்லை நீங்கள் கூட வாங்க. சூப்பர், நிறைய வெயிட் போடுறீங்க, வாங்க உங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே, எந்த நேரத்தில் என்ன மாதிரி அழகான கேள்வி கேட்குறீங்க. நன்றி. ஓகே சார், everything else அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார்
மீனாட்சி. சிம்ரன் மேடம், பிரசாந்த் சார் கூட கண்ணனியை தோண்டினால் பாத்திய ரசித்தேன் தமிழ்லாம் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ ஹிட்டு. ஆனால் இந்த படத்தில் வந்து தியாகராஜ் சார் வந்து உங்களை டூயட் பாட விடலை, பிரியா ஆனந்த் தான் பாடினாங்க. இந்த இடத்துல உட்காந்து அந்த டூயட் பாடும்போது உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்தது? தியாகராஜ் சார் மேலே கோவம் வந்தது அப்படி மாற்றிட்டாங்கன்னு? ஐ திங்க் டர்னக்கா சாங் நான் கூட பண்ணியிருக்கேன் வித் பிரசாந்த். ஸோ பிரியாவை பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரி திங் நம்ம வந்து வி ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து இந்த ரோல் சிம்மி ரோலோட டிமாண்ட் வந்து தியாகராஜன் சார் வந்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் நான் சிம்மி ரோல் பண்ணுறேன், ஏன் பிரியா ஆனந்த் பிரியா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி சூப்பர் கேள்வி. இவங்களை ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோமா, நாங்கள் 2 பேர் டான்ஸ்லாம் நல்லா இருக்காது இல்லையா? அதாவது அந்த நேரத்தை சாங் போட்டு ப்ரோமோ சாங் பண்ணிட்டு டான்ஸ் ஆடி இருக்கோம். நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ஃபுல் விஷுவல் வரும்போது நீங்கள் எங்கள் 2 பேர் டான்ஸ் ஆடுறது பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். பிரசாந்த் சார், அதே மாதிரி இந்த டர்னக்கா பாட்டு இவ்வளோ வைபாவும் இவ்வளோ பாப்புலர் ஆகணும் பண்ணுறப்ப யோசிச்சிங்களா? நான் பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு, எல்லாரும் ஆடுறாங்க அந்த பாட்டுக்கு. ஆமாம், இல்லை சார், எங்கள் நோக்கமே அதுதான். அந்த படம் பண்ணும்போது, இந்த பாட்டு பண்ணும்போது சார் ப்ரோமோ சாங் அதில் வந்து கரெக்டான விஷயங்கள் அமையணும்னு சொல்கிறது. அதுக்காக தான் மெயினாக வந்து பிரபுதேவ் சாரை வந்து ஒரு விஷுவலைசேஷனுக்காக கூப்பிட்டோம். சாண்டி மாஸ்டர் வந்து அதுக்கு கொரியோகிராஃபி. அது பாட்டுக்கு பாடுற வந்து நம்பர் 1 சிங்கர்ஸ் மிஸ்டர் அனிருத், ராக் ஸ்டார் அனிருத். கூட வந்து விஜய் சேதுபதி சாரோட வாய்ஸு. ஒரு பாட்டுக்கு எவ்வளோ தான் சேர்க்க முடியும், ஒரு பக்கம் போல் அதை பேக் பண்ண முடியும், ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் 2 பேர் டான்ஸ் ஆடிருக்கோம். ரொம்ப அது டன் இன் வெரி பிக் வே. இன்னைக்கு அந்த சாங்கும் அந்த ஸ்டெப்பும் வைரல் ஆகிட்டு இருக்கு, அந்த ஹூக் ஸ்டெப் வைரல் ஆகிட்டு இருக்கு. பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நாங்கள் எதை நோக்கி நாங்கள் ஆரம்பிச்சோமோ அதை ரீச் ஆகிடுச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு யூ, த ப்ரெஸ் அண்ட் த பப்ளிக், தே மேட் இட்ஸ் நோ த சக்ஸஸ். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. சமுத்திரகனி சார், அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.